சுரைக்காய் குழம்பு. சுரைக்காய் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, மிளகா கீரி வச்சுருக்கு, ஒரு பூண்டு, ஒரு 1½ கரண்டி ஜீரகம், பருப்பு கழுவி தண்ணியில் வச்சுருக்கு, 1 கிளாஸ் பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கிட்டு தக்காளி சேர்த்துருக்காங்க, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துருக்காங்க. உப்பையும் சேர்த்துருக்காங்க தேவையான அளவுக்கு. கொஞ்சம் சுரைக்காய் இது உள்ளே சேர்த்து வேக வைக்கணும். ஒரு 1/2 கரண்டி மஞ்சள் பொடி, ஒரு 4 விசில் அடித்தா போதும். ஒரு 4 விசில் அடிக்கணும். சுரைக்காய் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம். பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் சேர்த்துருக்காங்க தேவையான அளவுக்கு. குக்கரை திறந்து பார்ப்போம். பயங்கர சூடு. நல்ல பருப்பு எல்லாம் வெந்துட்டு கடுகு சேர்த்துருக்காங்க, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துருக்காங்க. ஒரு 1/2 கரண்டி சாம்பார் பொடி சேர்த்துருக்காங்க. சேர்த்துருக்காங்க. சுரைக்காய் குழம்பு ரெடி. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சுரைக்காய் குழம்பு கூட பாவக்காய் போட்டு. பாவக்காய் தொக்கு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ பாவக்காய் கட் பண்ணி எடுக்கணும். பாவக்காய் கூட உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 2 தக்காளி போட்டு, ஒரு பூண்டு, 10 பச்சை மிளகா இதை போட்டு வதக்கணும். இதுக்கு தேவையானது உப்பு, எண்ணெய், மஞ்சள் பொடி போட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். பாவக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1 கரண்டி ஜீரகம், தக்காளி 2, தேவையான அளவு எண்ணெய். பாத்திரம் அடுப்பில் வச்சு பாத்திரம் காஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துருக்காங்க தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க, ஜீரகம் சேர்த்துருக்காங்க, கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க, வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க. நல்லா கிண்டி விடுங்க, வதங்கட்டும். பூண்டு சேர்த்துருக்காங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. வெங்காயம் வதங்கிட்டு பாவக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்காங்க. ஒரு கிண்டிருக்காங்க. மூடி வச்சு மூடி வைங்க. தக்காளி சேர்த்துருக்காங்க, ஒரு கிண்டிருக்காங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 கரண்டி, 1 கரண்டி சாம்பார் மசாலா, இதெல்லாம் ஒரு கிண்டிருக்காங்க. ஒரு சின்ன புளி கரைச்சி வச்சுருக்கு, புளி தண்ணி அதையும் சேர்த்துருக்காங்க. நல்ல ஒரு கிண்டுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்காங்க லைட்டாக.
தண்ணி வற்றி வரவும் சிம்மில் வச்சு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். உப்பு பார்த்துருக்காங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதான்.